உலக சினிமாக்களை ரேட்டிங் செஞ்சு லிஸ்ட் பிரிக்கிற தளமா இருக்கு லெட்டர் பாக்ஸ்ட். இதுல இந்த வருஷத்தின் முதல் 6 மாதங்கள்ல வெளியான சிறந்த படங்களுடைய லிஸ்ட் வெளியாகிருக்கு. இதுல ஒரே ஒரு தமிழ் படம் மட்டும் இருக்குங்க. இந்த லிஸ்ட்ல இடம் பெற்றிருந்த ஒரே ஒரு தமிழ் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி மட்டும் தான். இந்த படத்தை புதுமுக இயக்குனர் அபிஷான் ஜீவிந்த் இயக்கியிருந்தாரு. இதுல சசிகுமார், சிம்ரன் 2 பேருமே ஜோடியா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. லைட் ஹார்ட்டட் டிராமாவா இருந்த இந்த திரைப்படம் ரசிகர்களை வெகுவா கவர்ந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல இயக்குனர் அபிஷானும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. இதை தாண்டி படத்துல நடிச்சிருந்த குட்டி பையன் அபிலாஷ், ஆவேசம், புகழ், மிதுன், ஜெய்சங்கர் உள்ளிட்ட பலரும் மக்களுடைய மனங்களை கவர்ந்தாங்க. அது மட்டும் இல்லாம சிம்பிளான ஸ்டோரி மற்றும் கதாபாத்திரங்களுடனான ஒன்றுதல் படம் பார்க்கறவங்களுக்கு இந்த படத்தோட இருந்ததால பெரிய ஹிட் அடிச்சது. இப்போ டாப் 10 சிறந்த உலக படங்களுடைய லிஸ்ட்ல இந்த திரைப்படம் 9வது இடத்தை பெற்றிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு தமிழை தாண்டியும் தமிழ் சினிமாவை விரும்பி பார்க்கிற வெவ்வேறு மொழி ரசிகர்கள் கிட்ட இருந்தும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. படத்தின் திரைக்கதையை வெகுவா பாராட்டியிருந்த ரசிகர்கள் இதே போல பல படங்கள் வரணும் அப்படின்னு தமிழ் சினிமா இயக்குநர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. சரி, இந்த லெட்டர் பாக்ஸ் தளத்துல இடம் பெற்றிருக்கிற மற்ற திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் இடத்துல சின்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படம் இடம் பெற்றிருக்கு. அடுத்த இடத்த லாட்டின் பிளட் அப்படின்ற ஒரு திரைப்படமும், 3வது இடத்த மனஸ் அப்படிங்கிற படங்களும் இடம் பெற்றிருக்கு. 5th பிளேஸ்ல சாரி பேபி அப்படிங்கிற திரைப்படமும், 6th பிளேஸ்ல சவுதர்ன் கிரானிக்கல்ஸ் அப்படிங்கிற திரைப்படமும், 7வது இடத்துல லிட்டில் அமிலியா ஆர் தி கேரக்டர் ஆஃப் ரெயின் அப்படிங்கிற திரைப்படமும், 8வது இடத்துல லேட் ஷிஃப்ட் அப்படிங்கிற திரைப்படமும், 9வது இடத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி படமும், கடைசியா 10வது இடத்துல ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படிங்கிற படத்துக்கும் கொடுத்திருக்காங்க.